Hello friends, welcome to Brinda's Lifestyle. இன்னைக்கு honey baby corn செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேபி கார்ன் எடுத்து வச்சிருக்கேன். இது இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு இது இந்த மாதிரி பீஸா கட் பண்ணிக்கலாம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேபி கார்ன் குக் பண்றத பார்க்கறேன் கண்ணால. ஓ. எனக்கு பேபி கார்ன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? அப்படிலாம் இல்லை, ஆஃபீஸில் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, அப்போ சாப்பிட்ருக்கேன். பேபி கார்ன் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க ஈவினிங் அவுட் ஆகிறப்போ. என்ன செஞ்சு கொடுப்பாங்க அதில் அந்த சில்லி சிக்கன் மாதிரி. ஓ சரி சரி. அப்போ சாப்பிட்ருக்கேன். அதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டது. அது நான் தனியாலாம் சாப்பிட்டதில்லை. சரி, இப்போ இது இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ கட் பண்ணிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது மேரினேட் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பேபி கார்னை இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் மைதா, கொஞ்சமாக உப்பு, பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம பேபி கார்னை சேர்த்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்க எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி கோல்டன் கலர்ல. இப்போ இதுக்கு நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3-4 பூண்டு. ஸ்டவ் ஆன் பண்ணியா? ஆன் பண்ணிட்டியா? சரி. இப்போ என்ன சாஸ் கண்ணு செய்ய போற? இதுக்கு சாஸ். அதான் என்ன சாஸ்? சாஸுக்கு பேர் இல்லையா? ரெட் சாஸ். அவ்வளோதான். சரி, வெங்காயம் சேர்த்துறேன். உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு என்னென்னலாம் வச்சிருக்க? அங்கே என்னென்ன வச்சுருக்கேன்? தேன், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், எள்ளு, இது வந்து ரெட் சில்லி சாஸ். இப்போ நம்ம என்ன டிஷ் பண்ணுறோம்? அதுவே வந்துட்டீங்களா? பேபி கார்ன். ஹனி பேபி கார்ன். ஓ, அதுக்கு தான் தேனா? இப்போ நம்ம வந்து சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது டார்க் சோயா சாஸ், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் போதும். இது கூட ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா பேபி கார்ன் இப்போ இது கூட சேர்த்துடலாம். தேன் போடல? சால்ட் போடணுமா? சால்ட் போட்டேன். இல்லை போட்டிங்களா? நான் இப்போ போட்டேன். செம்மையாக இருக்குது டெக்ஸ்சர். இது கூட கொஞ்சமாக ஹனி சேர்த்துடுறேன். பா, செம்மையாக இருக்குல்ல? செம்ம கலர்ஃபுல்லாக. லாஸ்ட்டில் இந்த வெள்ளையில தூவி விட்டுக்கலாம்.
அவ்வளவுதான். நமக்கு இப்போ ஹனி பேபிகார்ன் ரெடி. சூப்பரா இருக்குல்ல? பார்க்க சூப்பரா இருக்கு. பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேன் கொஞ்சமா தானே போட்டா அந்த ஃப்ளேவர் இருக்கு. எந்தது? தேன். அதான் சொன்னேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்னிங் எந்திரிச்சு நான் ஹஸ்பண்ட் பையன் 3 பேர் வந்து ஆர்காட் போயிட்டு இருக்கோம். எதுக்குன்னா பிரியாணி சாப்பிட்றதுக்கு போயிட்டு இருக்கோம். எத்தனை மணிக்குன்னா 10:30 மணிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். அப்புறம் என்னது, கௌஷிகா ஹோட்டலா? நேற்று நைட் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் அப்படின்னு. 3 ஹோட்டல் வந்துச்சு, அதுல இந்த ஹோட்டல் செலக்ட் பண்ணி. நீ என்ன முக்கிற? அதனால வேடிக்கை பார்த்துட்டு வரேன். சரி, அப்புறம் நேற்று நைட் பேச ட்ரை பண்ணுவோம். ஆமா, அவனும் பேசுவான். நேற்று நைட் வந்து படத்துக்கு போயிட்டு வந்தோம். மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்துக்கு போயிட்டு வந்தோம். மலையாள படம். நல்லா இருந்ததுல? செம்மையா இருந்துச்சு. நான் 1/4 மணி நேரத்துக்கு தான் ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் 1/4 மணி நேரம் சப்டைட்டிலும் போடவே இல்லையா, அதனால புரியல எங்களுக்கு. அதுக்கப்புறம் செம்மையா இருந்தது. சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது. சரி, ஓகே, நான் போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு பார்க்கலாம். போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு என்ன செம்ம கூட்டமா? செம்ம கூட்டம். வெளிய இருந்து பாக்கும்போது ஒண்ணுமே தெரியல. லைன்ல உள்ள நிக்குது. கியூல உள்ள நிக்குது. 3/4 மணி நேரம் ஆச்சு. ஆமா. அதுக்கே 2 கடையில கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தோம் பாரு. கொஞ்ச நேரத்துல வந்துட்டு பக்கத்து கடையில வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அதான் அவங்க கடை தானா? ஆமா, அதுவும் அவங்க கடை தான். ஓ சரி சரி. இப்போ வந்து என்ன மக்கன் பேடா வாங்க போறோம். மக்கன் பேடா வாங்கிட்டு இன்னும் சாப்பிடல. போய் அவுட்டர்ல போய் தான் சாப்பிடலாம்னு இருக்கோம். ஆமா. ரூட் கரெக்ட் தானா? சந்த மந்தல இல்ல, கரெக்ட் தான். 2 மினிட்ஸ்ல போயிடலாம். சரி, ஓகே. சாப்பிடும்போது பார்க்கலாம். என்ன அப்படி பாக்குறேன்? யார் பாக்குறீங்க? இங்க தான் போயிருக்கேன். அம்மா எங்க வந்து அங்கதான் போயிருக்கேன். உங்க அம்மா அங்க நிக்கிறா, வரமாட்டேங்கிறா. நம்மளால தான் டிராபிக் ஆகுதுன்ற தெரியாம நின்றுட்டு இருக்காடா. மை வச்சு விட்டுருக்காங்க. புரட்சியே ஓட்டு போட்டு வந்திருக்கீங்களா நீங்க? மே மாசம் தான்ப்பா. நல்லா இருந்ததா மருந்து? பரவாயில்லடி. ஆனா என்னது பரவாயில்ல, ஊருக்கு போய் தான் போடணும் இருக்கும்போது. ஆமா, நல்ல வேலை இங்க போட்டோம். அங்கங்க ஓபன் ஆர்காட்ல நீ வந்து போட்டுக்கடா. சிரிப்பா பா வந்திருக்கோம். போலீஸ் சத்து மருந்து ஊத்த வந்திருக்கான். டோல்கேட்லயுமே வச்சிருந்தாங்க. ஆமா, டோல்கேட் கிராஸ் பண்ண அப்புறம் தான் ஆக்சுவலா அத்தை கால் பண்ணாங்க. நான் என்ன சுட்டு மருந்து ஊத்துற மாதிரி இருக்கே அப்படினு யோசிச்சேன். பார்த்தா அதுக்கு அப்புறமா அப்பதான் அத்தை கால் பண்றாங்க. 2 பாட்டியும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றோம். ஊத்திடுங்க. நம்ம ஊத்தியாச்சு. சரி, போய் சாப்பிடலாமா? எங்கயாவது பசிக்குது. எனக்கும் செம பசி. இந்த டிராஃபிக்ல இருந்து வெளிய போனா போதும்னு இருக்காங்க. இப்போ எவ்வளவு டிராஃபிக்ல? சரியான டிராஃபிக். ரூட்டும் தெரியல, ஒண்ணும் தெரியல. கூகுள் மேப் பொய்யா பேசுது. சரி, டென்ஷன் ஆயிட்டாரு. பசிக்குதுடா, எங்கனா சாப்பிட விடுங்கடா. எங்கனா ஓபன் பண்ணுங்க. பிரியாணி, மட்டன் பிரியாணி. எல்லாமே மட்டன் தானா? எல்லாம் மட்டன் தான். சிக்கனும் இருக்கு, மட்டன் தான் வந்து. சரி சரி, நல்லா இருக்கு ஸ்மெல்லு. எப்படி இருக்கா?
ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. தேடி தேடி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இல்லை. ஓகே ஆனால் நல்லா தான் சாப்பிட்ற அளவுக்கு பசிக்கு ஓகே ஓகே தான். ரொம்ப பேட்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. தேடி தேடி இது மாதிரி வந்து சாப்பிட்ற அளவுக்குலாம் இது இல்லை. நம்ம அதுக்கு நம்ம ஸ்டார்லேயே சாப்பிடலாம். நம்ம சாப்பிட்றோம் அங்கே இதோட கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கோம். வந்ததுக்கு மக்கன் பேடா சூப்பரா இருந்தது. மக்கன் பேடா சூப்பரா இருந்தது. செம்ம டேஸ்டா இருந்தது. மக்கன் பேடா செம்ம டேஸ்டா இருந்தது. எவ்வளோ பெரிய பீஸ் இல்ல, ஒரு பீஸ் அவ்வளோ நட்ஸ் இருந்தது உள்ள. சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி இருக்கு, ஆனா ஓகே ஒர்த்து. அவன் அவ்வளோ நட்ஸ் போட்டிருக்காங்களா அவங்கள. ஒர்த்து அதுதான் இவருக்கு தூக்கம் வந்துச்சு.